ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வேக வச்சு வச்சுருந்த கொஞ்சம் துவரம் பருப்பு அதை ஒரு 2 ஸ்பூன் ஜஸ்ட்டு இதில் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போடணும், இல்லைனாக்கா வேண்டாம். பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ இந்த பருப்பு போட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா நான் அதே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது இந்த காய் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் செஞ்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈவன் ஃபார் சப்பாத்தி கூட இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த காய்க்குன்னுட்டுன்னு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுவும் இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செவ் காய் பருப்பு கூட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நவடேஸ் இந்த காய்ங்கெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஸோ இப்படி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு சப்பாத்தியோட ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படி செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லாட்ஸ் ஆஃப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.